தண்டனைகள் கடுமையாக படணுமா, ஒரு குற்றத்துக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா அதை திருப்பி செய்யறதுக்கு பயப்படுவாங்க அப்படிங்கிறத உங்க மனசுல பட்டதெல்லாம் மடைய திறந்து விட்ட வெள்ளம் போல மடக்கு மடக்கு மடக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்க அத்தனை வழக்குகளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும்னு நான் நம்புறேன். இது ஒரு மிக சிறந்த தீர்ப்பு. இது இவ்வளோ நாள் லேட் பண்ணியிருக்கவே கூடாது. நீங்கள் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கறதுனால ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கொடுத்தாலும் ஆகாது. உண்மையிலேயே என்கவுண்டரில் போட்டு தரணும். எங்களை மாதிரி அப்பதான் வெளியே போக முடியும். நாங்கள் வந்து எங்கே போனால் கூட அவங்க விடக்கூடாது. ஒரு பச்சை குழந்தை நம்ம குழந்தை மாதிரி பார்க்காம அந்த குழந்தைங்களுக்கு பாலிய வளம் செய்கிறவங்களுக்கு சும்மா விடவே கூடாதுங்க. வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு பயம் வரணும் அந்த பையனுக்கு. அது வந்துருச்சுன்னா எல்லாரும் தப்பு பண்ண கொஞ்சம் பயப்படுவாங்க. லேடிஸ் வந்து அவேர்னஸோடு இருக்கணும். எந்த ஜென்ஸையும் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்பிடக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி கஷ்டம் நடக்குதுன்னா ஒரு பொண்ணு போய் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சக ஆண் போய் கேள்வி கேட்டான்னா அந்த இடத்துல அந்த குற்றம் நடக்காது. பெண்கள் வந்து ஏதாவது தவறு நடந்தால் ஒன்று பெற்றவங்க கிட்டேயோ கூட பிறந்தவங்க கிட்டேயோ இல்லை தன்னோட நண்பர்கள்கிட்டயோ யார்கிட்டயோ ஒருத்தவங்க கிட்ட பகிர்ந்து அந்த தப்பை வந்து நம்ம வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை முயற்சி பண்ணணும். வெளியில் நம்ம பொது வாழ்க்கையில் வரும்போது அடுத்த பெண்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு சகோதரத்துவம் தான் வரணுமே தவிர்த்து அவங்கள ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பார்க்குற பார்வை இருக்கக்கூடாது. யாரெல்லாம் வந்து இந்த அபியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறையா கொடுத்து அவங்களுக்கு இதனால் அபியூஸ் பண்ணால் நம்ம என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல்துறையில் புகார் கொடுத்தா அது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்தாங்கன்னா பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையும்.